வெற்றிவேல் முருகனுக்கு கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு கரோர் குருநாதர் அருணாபிரமத்திலே சரணம் சொல்லணும் எம்பெருமான் கரம் முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவந்த திருப்பண்ட மாமந்திரத்தை கௌமார் எழுந்தது வருஷப்படி பாடல் 1190 மின்னணில் நடக்கும் என தோன்றும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் ஒரு இணக்கமான வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல். எம்பெருமானே உன்னுடைய அருளை மறவேன் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தன்னதான தத்த தத்த தன்னதான தத்த தத்த தன்னதான தத்த தத்த தனதான, இதுதான் பாடல். மின்னில் நடுக்கமுற்ற நுண்ணிய நுசுப்பில் முத்த வெண்ணகையில் வட்டமுத்த அழகு ஆற விம்மி இழகி கதித்த கொம்மை முலையில் குனித்த வில் நுதலில் இட்ட பொட்டில் விலைமாதர் கண்ணல் மொழியில் சிறக்கும் அன்ன நடையில் கருத்த கண்ணின் இணையில் சிவந்த கனிவாயில் கண் அழிவு வைத்த புத்தி சண்முக நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கும் மறவேனே. அன்னநடையை படித்த மங்கை மலையில் குரத்தி அம்மை அடவி புனத்தில் விளையாடும் அன்னை இருக பிணித்த பன்னிரு திருப்புயத்தில் அந்நிய அரக்கர் அத்தனையும் மாட பொன்னுலகினை புறக்கும் மன்ன நல்விரதத்தை விட்ட புன்மையர் புறத்திரைய அத்தர் பொடியாக பொன்மலை வளைத்தெரித்த கண் முதல் இடத்தில் உற்ற புண்ணிய உறுத்தி பெற்ற பெருமாளே. மின்னில் நடுக்கம் உற்ற நுண்ணிய நுசுப்பில் முத்த வெண்ணகையில் வட்டமுத்து அழகார விம்மி இழகி கதித்த கொம்மை முலையில் குனித்த வில் நுதலில் இட்ட பொட்டில் விலைமாதர் கண்ணல் மொழியில் சிறக்கும் அன்ன நடையில் கருத்த கண்ணின் இணையில் சிவந்த கனிவாயில் கண்ணடிவு வைத்த புத்தி சண்முக நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கு மறவேனே அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார். அதாவது மின்னலை போல நடுக்கமுற்ற நுடங்குகின்ற நுண்மை நுட்பம் வாய்ந்த நுசுப்பு, அதாவது இடையிலும் முத்து போன்ற வெண்மை நிறம் கொண்ட நகை, அதாவது பற்களிலும் வட்டவடிவு கொண்டு அழகு நிரம்பி விம்பி பூரித்து இழகி நெகிழ்ந்து கதித்து எழுந்து விளங்குகின்ற கொம்மை திரண்ட கொங்கையிலும் குனித்த வளைவு கொண்ட வில்லை போன்ற நுதலில் புருவத்திலும் அணிந்துள்ள பொட்டிலும் இளைமாதருடைய கரும்பு போல இனிக்கும் மொழியிலும் சிறப்புற்ற அன்னத்தின் நடை போன்ற நடையிலும் கருப்பு நிறம் கொண்ட கண்ணின் இணையில் இரு கண்களிலும் சிறந்த கொவ்வைக்கடி போன்ற வாயிலும் கண்ணழிவு தனித்தனி ஆய்ந்து வியக்கும் ஆராய்ச்சியில் கிடந்த என் புத்தி அல்லது நோக்கம் செலுத்தி அழிந்த என் புத்தி பாரி உன்னுடைய 6 திருமுகங்களை நினைக்கும்படியாக ஏற்பட்ட என்னுடைய கண்மவசம் நல்வினை பயனை புண்ணிய பயனை நான் எப்படி மறக்கக்கூடும்? எந்த காரணத்தாலும் மறக்க மாட்டேன் என்றபடி சொல்றார். இந்த 4வது அடி அன்னையர் பெருமுடைய இளமையின் கீழ்நிலையும் பின்னர் புண்ணிய பேறு கூடிய அற்புத வரலாற்றையும் தெளிவு பெற விளக்கும் பகுதி. இத்தகைய அற்பேறு கட்சிப்ப முனிவருக்கும் கிடைத்தது. இது ஏற்கனவே நம்ம இதை நம்ம வேற ஒரு திருப்புகளை படிப்போம். அப்போ இதை நம்ம பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு அடி. அடுத்தது 2வது பகுதிக்கு போகிறார். அப்படி 2வது பகுதியில் ரொம்ப ஒரு உயிரை உருக்குகின்ற அடிகள் அப்படி சொல்லலாம். அண்ணனடையை படித்த மங்கை மலையில் குரத்தி அம்மை அடவி புனத்தில் விளையாடும் அன்னை இருக பிணித்த பன்னிரு திருப்புயத்தில் அந்நிய அறக்கிற அத்தனையும் ஆழ பொன் உலகினை புறக்கும் மன்ன நல் விரதத்தை விட்ட புன்மையர் புறத்திரைய அத்தர் பொடியாக பொன்மலை வளைத்து எரித்த கண் முதல் இடத்தில் உற்ற புண்ணிய உறுத்தி பெற்ற பெருமாளே. என்ன அற்புதம்! ஆகா, அன்னத்தின் நடையையும் பழிக்க வல்ல நடையுடைய மங்கை மயில் போன்றவள், மலையில் வளர்ந்த குரமங்கை தேவி, காட்டிலும் திணைப்புணத்திலும் விளையாடிய தாய் ஆகிய வள்ளி அழுத்தி அணைத்த பன்னிரு திருக்கரங்களால் அயலாராய் மாறுபட்டிருந்த அரக்கர்கள் அனைவர்களும் இறக்கும்படி வைத்து பொன்னுலகத்தை தேவர்கள் உலகை காத்தளித்த மன்ன அரசை, நல்ல சிவ விரத அனுஷ்டானத்தில் இருந்ததை கைவிட்ட இழிகுணத்தோராய் திரிபுரங்களில் வாழ்ந்திருந்தவர்களாகிய அசுரர்கள் பொடிபட்டடிய பொன்மலை என்ற மேருவை வில்லாக வளைத்து எரித்த நெற்றி கண்ணராம் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கும் புண்ணிய தேவியாக ஒப்பற்ற ஒருத்தி பார்வதி அம்மை பெற்றருடைய பெருமாளை சண்முக நினைக்க வைத்ததை மறவேனே அப்படின்னு தன்னுடைய நன்றி மறவாமையை மீண்டும் நம் குருநாதர் பேசுகின்ற பாடல். அன்னை இருக பிணித்த, இது குரவி இச்சை உற நித்தம் இருக தழுவும் மார்பாம்பர். நம்ம ஏற்கனவே திருப்பூர்ல படிச்சிருக்கோம். அடுத்தது நல்விரதத்தை விட்ட புன்மையர் புறத்திரயத்திற்குரிய விரதத்தை திரிபுரத்தவர் விட்டதும் திரிபுரம் இருத்த வரலாறு ஏற்கனவே திருப்பூர்ல படிச்சிருக்கோம். அடுத்தது ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம், புண்ணிய உறுத்திங்கிற பார்வதி தேவி 32 அறம் வளர்த்து உலகத்தை காத்தவள். அப்போ புண்ணிய உறுத்தி தான், வேற எப்படியா இருக்க முடியும்? புண்ணிய திரு காமக்கூட்டத்து பொலிய 30 2 அறம் புறக்கும்பார் பெரிய புராணத்தில். சிவபெருமானை புண்ணியர் சம்பந்தர்
புண்ணியர் பூதியர்பார். அதனால புண்ணிய ஒருத்தேன்னு இந்த இடத்துல குருநாதர். இப்படி பல அற்புதங்கள் பாடு. என்ன முதல்ல என்ன சொல்றேன்னா, பெண்களுடைய பொது பெண்களுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் சொல்லி, அவருடைய அழகு வனப்பெல்லாம் சொல்லி, இப்படி அவர்களுடைய அழகிலேயே வியப்புற்று கிடந்து அதில் ஆராய்ச்சியிலேயே என் புத்தி மாறி உன்னுடைய இப்படி தோய்ந்து வியப்புற்று கிடந்த நான் இதில் அந்த காம இச்சையில் அழகியலில் தோய்வுற்று இருந்த நான் என்னுடைய புத்தி மாறி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி உன்னுடைய 6 திருமுகளையும் நினைக்குமாறு செய்த புண்ணிய பயனை எந்த காரணத்தை கொண்டு மறப்பேனா, மறக்கிற மாதிரியா பண்ணியிருக்க அந்த உதவி அப்படின்னு தன்னுடைய நன்றி மறவாமையை பிரதிபலிக்கிறார் இந்த பாடலை. பின்பதில் வழிநாயகி சொல்றார், அன்னத்தின் நடையை பழிக்க வல்ல மயிலை போன்றவள், மலையில் வளர்ந்த குரமங்கியாகிய எங்கள் தேவி, காட்டிலும் திணிப்புணத்திலும் விளையாடிய தாயாகிய எங்கள் வழிநாயகி, அழுத்தி அணைத்த 12 திருப்புயங்களால் அயலாராய் மாறுபட்டிருந்த அசுரர்கள் அனைவர்களையும் இறக்கும்படி செய்த அரசே, அப்படி செய்ததால் தேவனுடைய பொன்னுலகத்தை காத்தளித்த பெருமாளே, நல்ல விரத அனுஷ்டானங்களை கைவிட்ட இடிகுணத்தோராய் முப்புறங்களில் வாழ்ந்திருந்த அசுரர்கள் பொடிவிட்டு அழியும்படி மேர்வை வில்லாக வளைத்தெரித்த நெற்றிக் கண்ணராகி சிவபெருமாள் இடது பாகத்தில் இருக்கும் ஒப்பற்ற புண்ணியவதியாகிய பார்வதேவி பெற்றெடுத்த பெருமாளே, நீ எனக்கு செய்த புண்ணிய பயனை எந்த காரணத்தை கொண்டு மறக்க முடியுமா? சண்முகத்தை நினைக்க வைத்தாயே, அதை எப்படியா மறக்கிறது அப்படின்னு தன்னுடைய நன்றி மறவாமை பிரதிபலிக்கின்றது. பாடலை பழனியாண்டன் திருவிழில் சமர்ப்பித்து நம்முடைய அவன் நாமத்தை சொல்ல வைத்த அவனுக்கு நமக்கு என்றென்றும் அருகிற அந்த கருணை பெருமாளை, கருணையே புரி பெருமாளின் அருட்பேற்றை மனதால் நினைந்து கண்ணார அழுது அவன் திருப்பாதங்களை தொழுது நம்முடைய நன்றியும் அவனுடைய திருப்பாதத்தில் காணிக்கையாக்குவோம். முருகாசனம் பழனியாக பழனாபுரி ஆண்டவன் கருவரா, பழனி வேலன் கருவரா, குரு அருணா பெருமானுக்கு ஜெய. முருகாசனம்.